உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியாவது என் பேரனை ரேவதிக்கு நலுங்கு வச்சு இந்த செயினாவை கழுத்துல போட வச்சிரியா? என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, பாருங்க நான் இதை எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்ப நாட்டாம சொல்லுங்க தாத்தா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போன்லயே பார்க்கலான்னு சொல்றாங்க. அப்படி அங்க நடக்கிறத எங்களுக்கு காட்டுறியா? இது கூட செய்ய மாட்டேன்னா கன்ஃபார்மா செய்யறேன் தாத்தா. சரிப்பா. அப்ப நான் வரட்டுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பா சிலம்பம் என்ன விட்டு போயிடாத. ஏன்பா போலாமா? ஏங்க நீங்க தேவையில்லாம தாத்தா பாட்டி மனசுல ஆசையை வளர்த்து விடுறீங்க. எப்பா நீதான் ரேவதிக்கு புருஷன், அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளன்னு நாங்க முடிவு பண்ணலப்பா, அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாதுப்பா, மாத்த முடியாது. நான் என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. சரிப்பா விடு, வாங்க. சக்சஸ் பண்ணிடணும். வா மாயா. வாங்க. என்ன மாப்பிள்ள வரலையா? இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். ஓ. எல்லாரும் வந்தாச்சா? ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிடலாம். அப்ப பொண்ணை கூட்டிட்டு வாங்க. போங்க, போய் ரேவதியை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஏன் கண்ணை பற்றும் போல இருக்குமா? அவ்வளவு அழகா இருக்கேன். போ, போய் உட்காரு. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். பொண்ணுக்கு முறமாம யாராவது இருந்தா அவங்க நலுங்கு வச்சு சீர் செய்யணும். அப்புறம் தான் மத்தவங்க நலுங்கு வைக்கணும். அதாம முறமாம யாராவது இருக்காங்களா? இல்ல, பொண்ணுக்கு மாமா முறையில யாரும் இல்ல. ஏன் இல்ல? முறமாம இருக்காரு, அவரு நலங்க வைக்கட்டும். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? மாமா இருக்காரா? எனக்கு தெரியாம மாமா எங்க இருந்து வந்தாரு? நம்ம ராஜா தான் முறமாம. அவர்தான் முதல் நலங்கு செஞ்சு சீர் செய்ய போறாரு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? சும்மா இருப்பா, நீ வேற இதான் வாய்ப்பு. மாப்பிள்ள என்ன உளறீங்க? டிரைவரை போய் மாமான்னு சொல்றீங்க? அத்த, நம்ம ராஜா உங்களுக்கு தம்பி முறை மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தம்பி முறைனா ரேவதிக்கு என்ன வேணும்? தாய் மாமன் தானே. என்னப்பா கரெக்டா? அதனாலதான் ராஜாவை முதல்ல நலங்கு வைக்க சொன்னேன். அவர் நலங்கு வச்சோம் 21 கவுண்ட் கரெக்டா இருக்குல்ல? ஃபேண்டாஸ்டிக். இவன் ஒருத்தன் எப்ப பாரு கோமாளி மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. டிரைவர் எங்க வீட்டு பொண்ணுக்கு மாமனாகலாம் தேவையில்லை. மாமன் முறைய விட்டுட்டு மத்தவங்களை வைக்க சொல்லுங்க. எப்பா நீ தாய் மாமன் முறைதான்ப்பா, உனக்கு நலங்கு வைக்க எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த சின்ன மாமியார் தான் கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கு. பொண்ணோட அம்மா நீங்க முதல்ல நலுங்கு வைங்க. சரிங்க.
அத்தை நலங்கு வச்சுட்டாங்க. சந்திரா அக்கா. நீ நலங்கு வை. என்ன எல்லாரும் நலுங்கு வச்சாச்சா? ஆ, எல்லாரும் வச்சாச்சு. மொத்தம் எத்தனை பேர் வச்சீங்க? மொத்தம் 20 பேர் வச்சிருக்கோமா. 20 பேரா? ரெட்டப்படையில வைக்க கூடாதே, ஒத்தப்படையில தான் வைக்கணும். அப்பதான் நல்லது. என்ன பண்றது ஈஸ்வரி? இன்னொரு ஆளுக்கு எங்க போறது? சரி, நம்ம டிரைவர் ராஜாவே வைக்கட்டுமே. மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவனை என் தம்பி முறையா நினைச்சுக்கிறேன். நலங்கு வைக்கட்டும், கணக்கு சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.